அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வசாபிஹி அஜ்மாயின். அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இதுதான் ஏகத்துவம் என்ற தொடரில் இது 6வது பாகம். இந்த 6வது பாகத்தில் இக்லாஸ் எனும் அஸ்திவாரம் சம்பந்தமான சில செய்திகளை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள இருக்கிறோம். ஏனென்று கேட்டால், இந்த மார்க்கத்தில் பேசிக்காக இருக்கக்கூடியது இக்லாஸ், உள தூய்மை. நம்மளுடைய எண்ணம் தூய்மையாக அமைய வேண்டும். நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், அது மறுமைக்காக என்றாலும் சரி, இந்த உலகத்திற்காக என்றாலும் சரி, அனைத்திலும் நம்முடைய உள்ளம் மிக மிக தூய்மையாக இருக்க வேண்டும். எந்த ஒரு அழுக்கும் படிந்து விடாத அளவுக்கு அதை நாம் பாதுகாக்க வேண்டும். அப்போதுதான் நம்ம செய்யக்கூடிய அமல்கள் நமக்கு பலன் தக்கதாக மறுமையில் அமையும் என்பதை தெளிவாக நீங்கள் விளங்கி கொண்டு இந்த காணொளியில் உங்களுடைய உள்ளத்தை அமைதியோடு, உங்களுடைய செவிகளை தாழ்த்தி பொறுமையாக கேட்டு ஒரு நல்ல முடிவு செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். இதில் மனிதர்களுடைய மறுமை வாழ்க்கையின் வெற்றி தோல்வியை தீர்மானிப்பதற்கான பரீட்சை கூடமாகத்தான் இந்த உலகம் நமக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. இதை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லும் பொழுது, கலக்கல் மவுத் வல் ஹயாத் லி எபுலுவுக்கும் ஐயக்கும் அஹ்சனு அமலா. இந்த உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கின்ற அந்த மரணமும் வாழ்க்கையும் நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழப்போகிறீர்கள் என்பதை சோதிப்பதற்காக வழங்கப்பட்டது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். இந்த உலகம் என்பது சோதனை களம், சோதனை கூடும் என்பதை நாம் விளங்கி செயல்பட வேண்டும். நம்ம எந்த நிலைமையில் இருந்தாலும் சரிதான், அனைத்துமே சோதனை தான். அதில் நம்ம வெற்றி பெறுவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். என்ன, தடுமாறி விடக்கூடாது, கலங்கி விடக்கூடாது. எந்த ஒரு சந்தர்ப்பத்தை நாம் அடைந்தாலும் அதில் உறுதியாக நிற்கணும். இந்த உலகில் இறைவன் வகுத்து தந்த வழியில் செயல்பட்டு அவன் சொன்ன, அவனும் அவனது தூதரும் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் நமக்கு எப்படி சொல்லி தந்திருக்கிறார்களோ அப்படி நம்மளுடைய நல்ல நற்காரியங்களை புரிந்து கொண்டு நன்மைகளை நாம் சேகரிக்க வேண்டும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் நம்முடைய செயல்பாடுகள் நன்மைகளை சேகரிக்கக்கூடியதாக அமைய வேண்டும். நாம் சேகரிக்கும் நன்மையினால் கிடைக்கப்பெறும் இறை அருளால் மட்டுமே மறுமையில் இருக்கின்ற அந்த வெற்றி கனியான சுவனத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அத்தகைய நன்மையான காரியங்களை புரிவதற்கு முன்னால் நாம் நம்முடைய மனதில் அடித்தளமிட வேண்டிய இக்லாஸ் என்ற அஸ்திவாரத்தை சரியாக அமைத்து கொள்ள வேண்டும். அதற்குத்தான் இந்த காணொளி. அந்த அஸ்திவாரம் சரியாக, ஸ்ட்ராங்காக, உறுதியாக அமையவில்லை என்றால் உடலில் புற்று நோய் ஏற்பட்டால் அது எப்படி செல்களை, நம்ம உடலில் உள்ள அனைத்து செல்களையும் அழித்து ஒழித்து விடுகிறதோ அதே போலவே நம்முடைய உள்ளத்தில் முகஸ்துதி என்னும் புற்றுநோய் ஏற்பட்டு நமது நன்மைகளை அழித்துவிடும் என்பதில் நாம் கவனமாக இருக்கணும். அவைகளிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள
இஸ்லாம் சில வழிமுறைகளை நமக்கு கற்றுத்தருகிறது. அவற்றை நாம் சரியாக புரிந்து கொண்டு அதன்படி செயலாற்ற முன்வர வேண்டும். அதில் முதலாவதாக நம்மளுடைய இக்லாஸ் என்ற அந்த உல தூய்மையை உறுதிப்படுத்திக் கொள்ளும் விதத்தை அறிந்து கொள்வோம். அதாவது இஸ்லாத்தில் நாம் எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் இதை நான் என்னுடைய இறைவனுக்காக, என்னுடைய இறைவனிடம் கூலி பெறுவதற்காகவே செய்கிறேன் என்ற உறுதியான எண்ணம் கொள்வதுதான் இக்லாஸ் என்பது. அதை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 98வது அத்தியாயம் 5வது வசனத்தில் தெளிவாக நமக்கு சொல்லித் தருகிறான். வணக்கம் என்ற நம்மளுடைய செயல்பாடுகளை எப்படி அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் கூறக்கூடிய வழிமுறைகள். அதாவது வணக்கத்தை அல்லாஹ்வுக்கே, அதில் எந்த ஒன்றும் கலந்து விடாத அளவுக்கு கலப்பற்றதாக்கி தூய்மையாக ஆக்கி வணங்குமாறும் உறுதியாக நிற்குமாறும், அதில் உறுதியாக நிற்குமாறும், தொழுகையை நிலைநாட்டுமாறும், ஜக்காத்தை கொடுக்குமாறும் தவிர அவர்களுக்கு வேறு எந்த ஒரு கட்டளைகளையும் பிறப்பிக்கப்படவில்லை. இதுவே நேரான மார்க்கம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 98வது அத்தியாயம் 5வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நாம் நற்காரியங்களை புரிகின்ற போது எந்த ஒரு காரியத்தை நாம் செய்தாலும் சரி, அது நம்ம மனதில் நல்ல காரியங்கள் என்று நம்ம நினைத்துக் கொள்வோம் இல்லையா? அப்படிப்பட்ட எந்த ஒரு நல்ல காரியங்களை செய்யும் போதும் கூட நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ்வை மட்டும் முன்னிறுத்த வேண்டும். வேறு எந்த ஒன்றும் அதில் குறுக்கிட்டு இருக்கக்கூடாது என்கிறதுல ரொம்ப கவனமாக நம்ம இருக்கணும். அதில் எந்த கலப்படமோ கலங்களோ இருக்கக்கூடாது. ஏனென்றால் நாம் எந்த காரியத்தை செய்தாலும் அந்த காரியத்தின் உடல் உழைப்பையோ பொருளாதார இழப்பையோ அல்லாஹ் பார்ப்பது கிடையாது. அவன் பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான், நம்முடைய உள்ளத்தை மட்டும்தான். உள்ளத்தில் கொண்டிருக்கின்ற தூய எண்ணத்திற்கு தான் இறைவனிடமிருந்து கூலி வழங்கப்படுகிறதே தவிர வெளி தோற்றத்திற்கு வழங்கப்படுவது இல்லை என்பதை சரியாக நம்ம புரிந்து கொள்ளணும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் உங்கள் தோற்றத்தையோ உங்கள் செல்வங்களையோ பார்ப்பதில்லை, அவன் பார்ப்பதெல்லாம் உங்களுடைய உள்ளங்களையும் செயல்களையுமே தான் அவன் பார்க்கிறான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த செய்தியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இதை நீங்கள் முஸ்லீமில் 5012வது ஹதீஸாக பார்க்கலாம். மேலும் ஹிஜ்ரத், அதாவது நம்ம இருப்பிடத்தை விட்டு இடம்பெயர்தல், நாடு துரத்தல் போன்ற இஸ்லாத்தின் தலை சிறந்த காரியங்களை செய்தாலும் சரி, அதை செய்கின்ற போது நாம் அல்லாஹ்விற்காக இந்த காரியத்தை செய்கிறோம், அல்லாஹ்விற்காக என்ற ஒரு தூய்மையான உள்ளத்தோடு அந்த காரியத்தை செய்திருந்தால் அல்லாஹ்விடத்தில் அதற்கான கூலி கிடைக்கும். அப்படி அல்லாமல் உலக நோக்கத்திற்கு கவனத்தில் கொண்டு நமது செயல்பாடுகள் அமைந்திருந்தால் நாம் நாடியது மட்டுமே கிடைக்குமே தவிர அதில் இறை அருளை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. இதை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மக்களே தெளிவாக புரிந்து கொள்ளுங்க, எண்ணத்தை பொறுத்தே ஒரு காரியத்தை செய்வதற்கு அதற்கு முன்னால் நம்முடைய எண்ணம் என்னவாக இருந்தது என்பதை பொறுத்தே நம்மளுடைய செயல்கள் அமைகின்றன. ஒவ்வொரு மனிதருக்கும் அவர் எண்ணியது தான் கிடைக்கின்றது. ஆகவே உங்களில் எவராவது ஹிஜ்ரத் நாடு துறந்தால் அவர் அடைய விரும்பும் உலக ஆதாயத்தை அல்லது அவர் மணக்க விரும்பும் ஒரு பெண்ணை நெருக்கமாக கொண்டுள்ளதோ அவரது ஹிஜ்ரத்தின் பலனும் அதுவாகவே இருக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை உமர் பின் அல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் 1வது ஹதீஸாக இடம்பெற்று. எண்ணம். ஆக நாம் என்ன காரியத்தை செய்கிறோம் என்பது மட்டும் முக்கியம் அல்ல, நாம் கொண்டிருக்கின்ற எண்ணம் எப்படி அமைந்துள்ளது என்பது அதைவிட மிக முக்கியமான அம்சமாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ளணும்.
புரிந்து கொள்ளணும். உதாரணமாக ஒருவர் கோடி ரூபாயை தர்மம் செய்கிறார் என்று வைத்துக்கொள்ளுங்கள். ஆனால் அவரது உள்ளத்தில் பெருமையும் பகட்டும் கலந்து இக்லாசிற்கு வேட்டு வைக்கக்கூடிய அளவுக்கு அது இருக்குமே, ஆனால் அதில் எந்த ஒரு பயனையும் அவர் அடைய முடியாது. மற்றொருவர் வெறும் 1 ரூபாய் மட்டும் தர்மம் செய்கிறார். இவரது உள்ளமோ இக்லாஸை ஆழமாக பதித்து வைத்திருக்கிறது. இப்போது இறைவனிடத்தில் இந்த 1 ரூபாய்க்கு அந்த 1 கோடி ரூபாய்க்கு சமமாக ஆகாது. நல்ல காரியத்தை புரிபவர்களின் எண்ணத்தின் தூய்மைதான் முக்கியமே தவிர எண்ணிக்கை முக்கியம் அல்ல என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே இக்லாஸ் எனும் அஸ்திவாரத்தை நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இக்லாஸை இழக்க செய்யும் ரியா. அதாவது ரியா முகஸ்துதி என்பது இக்லாஸிற்கு நேர் எதிரான எண்ணங்களை அடிப்படையாக கொண்டு அமையக்கூடியது என்பதை நம்ம விளங்கிக் கொள்ளணும். நல்ல காரியங்கள் புரிகின்ற போது எண்ணத்தில் அல்லாஹுவை மட்டும் முன்னிறுத்துவது இக்லாஸ் என்றால், நான் ஒரு காரியத்தை செய்ததற்காக மக்கள் என்னை புகழ வேண்டும் என்றும் அனைவரின் கவனமும் என்னை நோக்கி திரும்ப வேண்டும் என்றும் என் பெயர் மக்களின் நடுவில், என்னுடைய பெயர் மக்களின் நாவுகளில் ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும் என்றும் ஒருவன் விரும்புகிறான் என்றால் அதுவே முகஸ்துதி, அதாவது ரியா. சரியா? நாம் எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் அதை அல்லாவிற்காக மட்டும் செய்ய வேண்டும். அப்படி அல்லாமல் அதில் மற்றவர்களை கூட்டாக்கினால் அது அல்லாவிற்கு இணை வைக்கின்ற காரியமாகிவிடும் என்பது இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கை. அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகஸ்துதியை சிறிய இணை வைப்பு என்று ரியா என்று நமக்கு குறிப்பிட்டிருக்கிறார். நான் உங்கள் மீது மிகவும் பயப்படுவது அந்த சிறிய ரியா எனும் இணை வைத்தலை தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போது நபி தோழர்கள் அல்லாஹ்வின் தூதரே, சிறிய இணை வைத்தல் என்றால் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுதான் ரியா, முகஸ்துதி என்று பதிலளித்தார்கள். நீங்கள் உங்கள் அமல்களை உலகத்தில் யாருக்கும் காட்டுவதற்காக செய்தீர்களோ அவர்களிடம் செல்லுங்கள், அவர்களிடம் கூலி கிடைக்குமா என்று முயற்சி செய்து பாருங்கள் என்று அடியார்களின் அமல்களுக்கு கூலி கொடுக்கும் நாளில் அல்லாஹ் இப்படி கூறிவிடுவான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. யாருக்கு முகஸ்துதியை நினைச்சு புகழ வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்து செய்தீர்களோ அவர்களிடமே போய் கூலியை வாங்கிக்கோங்க, நல்லா வரட்டி விட்டுருவாங்க. இப்போ மறுமையில் அல்லாஹ்விடமிருந்து எந்த ஒரு கூலியும் கிடைக்காது. இது நீங்கள் அஹ்மத் என்ற நூலில் 23,630வது ஹதீஸாக பார்க்கலாம். மேலும் 22,528வது ஹதீஸிலும் இதை பற்றி தொடராக தெளிவாக விளக்கமாக அமைந்திருக்கிறது. ஆக உடலில் ஏற்படும் கேன்சர் எனும் புற்றுநோய் அதன் செல்களை அழித்து மரணம் எனும் படுகொலியில் தள்ளுவது போல எண்ணத்தில் ஏற்படும் குறையினால் முகஸ்துதி என்னும் புற்றுநோய் ஏற்பட்டு நன்மைகள் அனைத்தும் அழிந்து போய் நரகம் எனும் படுகொலியில் நம்மை தள்ளிவிடும். ஒருவர் முகஸ்துதிக்காக ஒரு காரியத்தை செய்கிற போது அவருக்கு இறைவனிடம் எந்த கூலியும் கிடைக்காது. முகஸ்துதி அவரது நன்மைகளை அழித்துவிடும் என்பது மேற்கூறிய அகமது கூறப்பட்ட 2 ஹதீஸ் சொன்னோம் இல்லையா, அதில் தெளிவாக இது நமக்கு விளக்கி கூறுகிறது. நாம் ஒரு முதலாளியிடம் தொழிலாளியாக வேலை செய்கிறோம் என்றால் நாம் அவருக்காக வேலை செய்தால்தான் அவர் நமக்கு கூலி கொடுப்பாரே தவிர, நாம் அவருக்காக செய்ய வேண்டிய வேலையை வேறொருவனுக்கு செய்து முடித்துவிட்டு எனக்கான கூலியை கொடுங்கள் என்று கேட்டால் நம்மை இந்த உலகம் பைத்தியக்காரன் என்று தான் அழைக்கும் இல்லையா? அதுபோன்று தான் இவ்வுலகில் முகஸ்துதிற்காக நற்காரியத்தை புரிந்தவர்கள் எங்களுக்கான கூலி கொடு என்று இறைவா என்று அல்லாஹ்விடத்தில் வந்து நிற்கும்போது, நீ யாருக்காக உனது காரியத்தை செய்து முடித்தாயோ அவனிடம் சென்று உன்னுடைய கூலியை வாங்கிக்கொள் என்று இறைவன் நம்மளை விரட்டி அடித்து விடுவான் என்பது இதை நம்ம சரியாக புரிந்து கொள்ளணும். ஆக அந்த நாளில் அல்லாஹ்வை தவிர யாரிடமும் சென்று கூலி பெற முடியும் என்பதை நம்ம சிந்தித்து முடியும். மறுமையில்
மாலிக் யௌமித்தீன் என்று நம்பி இருக்கிறோமே, கியாம நாளின் அந்த நாளில் அதிபதி அவன் மட்டும்தான். அப்போ அந்த நாளில் அல்லாவை தவிர வேறு யாரிடம் சென்று கூலி பெற முடியும்? யாருக்கும் எந்தவித அதிகாரமும் இருக்காது. இதை சரியாக நம்ம விளங்கிக் கொள்ளணும். இப்படி எவ்வளவு நற்காரியம் புரிந்திருந்தாலும் முகஸ்துதி என்ற புற்று நோய்க்கு இடம் கொடுத்து விட்டால் அது அனைத்தையும் அரித்து நாசம் செய்துவிடும் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அடுத்ததா, தர்மத்தை அனைத்தையும் அழித்துவிடும் முகஸ்துதி. அதாவது தர்மம் என்பது அல்லாஹ்வினால் அதிகம் சிலாகித்து சொல்லப்பட்ட ஒரு நல்ல காரியம். நற்காரியங்களில் மிக அதிகமாக வலியுறுத்தப்பட்ட ஒரு நல்ல காரியம். தர்மம் செய்வோருக்கு அவர்கள் செய்த தர்மத்தை விட பன்மடங்கு கூலி உயர்த்தி தரப்படும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாக்களித்திருக்கிறான். அந்த காரியத்தை முகஸ்துதிற்காக புரிகின்ற போது வளர வேண்டிய தர்மம் அழிந்துவிடும், வீழ்ந்துவிடும். அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்பாமல் மக்கள் மெச்சுவதற்காக காட்டுவதற்காக தமது செல்வத்தை செலவிடுவோர் சைத்தானின் நண்பர்கள். யாருக்கு சைத்தான் நண்பனாக ஆகிவிட்டானோ அவனே கெட்ட நண்பன். உலகத்தில் மிக கெட்ட நண்பன் யாருன்னா சைத்தான் தான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 4வது அத்தியாயம் 38வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். மேலும் நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பாமல் மக்களுக்கு காட்டுவதற்காக தனது செல்வத்தை செலவிடுவவனை போல உங்கள் தர்மங்களை நீங்கள் சொல்லி காட்டியும் தொல்லை தந்தும் பாழாக்கி விடாதீர்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு உதாரணம், மேலே மண் படிந்திருக்கிறது, மண்ணு படிந்திருக்கும் வழுக்கு பாறை. அல்லாஹ் உதாரணம் காட்டுறான். இது போன்று செயல்படக்கூடியவர்களுக்கு உதாரணம் என்ன? மண்ணு படிந்திருக்கின்ற வழுக்கு பாறை, அதன் மேல் மழை விழுந்ததும் அதன் மேலே ஒன்றுமே இல்லாமல் அது ஆகிவிடுது. சுத்தமாக அதை கிளீன் பண்ணிடுது. எதே மழை துளிகள். தாம் பாடுபட்ட எதன் மீதும் அவர்கள் சக்தி பெற மாட்டார்கள். இப்படிப்பட்டவர்கள் தன்னை மறுக்கும் கூட்டம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இறை நிராகரிப்பாளர்கள் என்ற அளவுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். காவீர்கள் என்ற அளவுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். தன்னை மறுக்கும் கூட்டத்திற்கு அல்லாஹ் நேர்வழி காட்டவே மாட்டான் என்று 2வது அத்தியாயம் 264வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அடுத்து, நயவஞ்சகத்தின் ஏஜென்ட் இந்த முகஸ்துதி. தொழுகை என்பதே இஸ்லாத்தின் 5 அடிப்படையான காரியங்களில் ஒன்று. இது எல்லாருக்கும் தெரியும். தொழுகை மறுமை வெற்றிக்கு நம்மை நெருக்கி அழைத்து செல்லக்கூடிய காரியங்களில் முதலாவதாக அமைந்திருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள். மேலும் தொழுகையினால் ஒரு புறம் நன்மையின் படித்தரம் உயரும், மற்றொரு புறம் தீமைகளின் படித்தரம் குறையும். நன்மைகளை அதிகப்படுத்தி தீமைகளை குறைக்கக்கூடிய ஒரு காரியத்தில் அமைந்திருக்கிறது இந்த தொழுகை. இத்தகைய சிறப்புமிக்க இஸ்லாத்தின் முதன்மையான வணக்கத்தை ஒருவன் பிறர் மெச்ச வேண்டும் என்பதற்காக செய்கிறான் என்றால் அந்த தொழுகை நம்மை நரகத்தின் அடித்தட்டுக்கு சொந்தக்காரர்களாக நயவஞ்சகர்களுக்கு ஒப்பாக்கிவிடும் என்பதை நம்ம கவனத்தில் கொள்ளணும். நயவஞ்சகர்கள் அல்லாஹ்வை ஏமாற்ற நினைக்கின்றார்கள், அவனோ அவர்களை ஏமாற்ற உள்ளான். யாரு இப்படிப்பட்டவர்கள்? நயவஞ்சகர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அவர்கள் அல்லாஹ்வை ஏமாற்ற நினைக்கிறார்கள், அவனோ யாரு? அல்லாஹ். அவனோ அவர்களை ஏமாற்ற உள்ளான். அவர்கள் தொழுகையில் நிற்கும் போது சோம்பேறிகளாகவும் மக்களுக்கு காட்டுவோராகவும் நிற்கின்றார்கள், குறைவாகவே அல்லாஹ்வை நினைக்கிறார்கள் என்று 4வது அத்தியாயம் 142வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. தமது தொழுகையில் கவனமற்று தொழுவோருக்கு கேடுதான். அவர்கள் பிறருக்கு காட்டுவதற்காக தொழுகிறார்கள். கவனமாக தொழுவானா ஸ்டார்டிங்லேருந்து முடிவு வரலையும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த முறைப்படி தொழணும். அதில் கவனமாக இருக்கணும். அந்த கவனத்தை சிதறடித்து விட்டு பொழுப்போக்காக மக்களுக்கு பிறருக்கு காண்பிப்பதற்காக யார் தொழுகிறார்களோ அவர்கள்
அதாவது தமது தொழுகையில் கவனமற்று தொழுவோருக்கு கேடுதான், அவர்கள் பிறருக்கு காட்டுவதற்காக தான் தொழுகிறார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 107வது அத்தியாயம் 4, 5, 6 ஆகிய வசனங்களில் சொல்லி காட்டுகிறான். அடுத்து முக புத்தகமா முகஸ்துதி பெட்டகமா? அதாவது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நவீன யுகத்தில் தகவல் பரிமாற்ற சாதனங்களில் ஒன்றாக விளங்குவது ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு போன்ற இன்னும் பல சமூக வலைத்தளங்கள். ஒரு தகவலை ஒரு நொடியில் உலகின் மூலை முகட்டுக்கு எடுத்து செல்லும் இந்த வலை செயல்களை வைத்து ஏகத்துவ பிரச்சாரம் எடுத்து சொல்லப்படுகிறது. நீங்கள் வைத்திருக்கின்ற செல்போனாக இருந்தாலும் சரி, நீங்கள் யூஸ் பண்ணி கொண்டிருக்கும் கம்ப்யூட்டராக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு வினாடியும் உங்களுடைய கதவுகளை தட்டி எழுப்பிக் கொண்டே இருக்கிறது. ஆனால் அவைகளை நீங்கள் கவனம் செலுத்துறதில்லை. இது அல்லாஹ்வுடைய அருளாக நமக்கு கிடைத்த பெரும் பாக்கியம் என்று யாரும் நினைப்பதல்ல. என்னத்துக்கு யூஸ் பண்ணுறீங்க? இம்பார்ட்டண்ட்டான உங்கள் உலக காரியங்களுக்கு யூஸ் பண்ணுறீங்க. அதான் இல்லாட்டி பொழுதுபோக்கு இல்லையா? கேம் விளையாடுறது, நகைச்சுவை நிகழ்ச்சிகளை பார்க்கறது, பெண்களாக இருந்தால் அதிகமாக சீரியல் சினிமாக்களை பார்க்கறது, இன்னும் பல காரியங்கள். என்ன எப்படி ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு செய்தியும் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வசனங்களும் ஒவ்வொரு நபிமொழிகளும் ஒவ்வொரு நிமிடமும் பல நன்மக்களால் பதிவு செய்யப்படுகிறது சமூக வலைத்தளங்களில். அதில் யாரும் பார்த்து கவனம் செலுத்துறது இல்லை. அவைகளின் மூலமாக மார்க்கத்தை அறிந்து கொள்ள முயற்சி செய்வது இல்லை. என்ன செய்கிறீங்க? பிரச்சனை வரும்போது, வயிற்றை வலிக்கும் போது அதுக்கு என்ன மருந்து என்று மருத்துவரிடம் போய் அல்லது பார்மசியில் போய் மருந்து வாங்கி சாப்பிடுவது போல நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு? குழந்தை பிறந்தாலும், ஒரு நல்ல காரியம் நடந்தாலும், ஒரு தீய காரியம் நடந்தாலும், எதுவாக இருந்தாலும் யாராவது ஒருவரிடம் கேட்டு அவர் சொல்வதை போன்று நீங்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். இது உங்களுடைய உள்ளத்தால் செய்வதா? அல்லாஹ்வுடைய ரசூலையும் ஏற்று செய்வதா? அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு செய்யக்கூடிய செயலா இது? இது உங்களுடைய எண்ணத்தில் எந்த ஒரு காரியமாக இருந்தோம், இன்னமல் அமல பின்னியா, நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் உங்களுடைய எண்ணத்தின் அடிப்படையில் அல்லாஹ் முடிவு செய்கிறான் என்று இருக்கும்போது உங்களுக்கு இதை பற்றிய எந்த ஒரு அறிவும் இல்லை. எதற்கு எதை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லி தந்தார்களோ அதை பற்றி எந்த அக்கறையும் இல்லை. அதை அறிந்து கொள்வதற்கு எந்த ஒரு முயற்சியும் இல்லை. ஆனால் எதையாவது செய்யும் போது அது பலர் இருக்காங்க தானே, மார்க்க அறிஞர்கள் என்ற பேரில், அவங்கள்ட்ட கேட்டு செஞ்சு முடிச்சுட்டா முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்க. இதுக்கு எப்படி நன்மை கிடைக்கும்? இது வீண் விரயம் என்பதை கவனத்தில் கொள்ளணும். இத்தகைய இப்ப நம்ம வாழக்கூடிய காலங்களில் ஒரு தகவலை ஒரு நொடியில் உலகின் மூலை முடுக்கிற்கு எடுத்து செல்லும் இந்த வலை செயல்களை வைத்து ஏகத்துவ பிரச்சாரம் எடுத்து சொல்லப்படுகிறது நன்மக்களால். இத்தகைய அழைப்பு பணி காரியத்தை கூட ஒருவர் முகஸ்துதிக்காக செய்தால் அவர்களும் என்ன நிலைக்கு ஆளாக்கப்படுவார்கள் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எத்தனை லைக் வருது, எத்தனை ஷேர் வருது அப்படிங்கிறத பார்த்து எந்த ஒரு செயலும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுடைய பிரச்சாரம் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ் சொன்னபடி, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னபடி அமைய வேண்டும். நம்ம சொல்லிக்கொண்டே இருப்போம், பதிவுகளை போட்டுக்கிட்டே இருப்போம். அல்லாஹ் நாடக்கூடியவர்களுக்கு அதை கொண்டு சேர்ப்பான். அதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. எத்தனை பேர் லைக் போடுறாங்க, எத்தனை பேர் ஷேர் பண்ணுறாங்க, எவ்வளவு பேர் பாராட்டி கமெண்ட் பண்ணுறாங்கங்கிற அவசியம் தேவையில்லை. உள்ளதை உள்ளபடி எடுத்து சொல்லிக்கிட்டே இருங்க. அல்லாஹ் நாளக்கூடிய மக்களுக்கு அதை கொண்டு சேர்ப்பான். அதன் மூலம் அவர்கள் நேர்வழி பெறுவார்கள். இப்படித்தான் ஒரு எதிர்பார்ப்பு இருக்க வேண்டுமே தவிர அந்த காரியங்கள் முகஸ்துதிக்காக செய்யப்படக்கூடிய காரியமாக அமைந்துவிடக்கூடாது என்பதில் ஒவ்வொருவரும் கவனம் செலுத்தி மிக கவனமாக செயல்பட வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை முன் வைத்துக்கிறேன்.
மார்க்கம் தொடர்பான ஒரு பதிவை பதிவிட்டுவிட்டு அதை எத்தனை நபர்கள் லைக் செய்கிறார்கள், எத்தனை நபர்கள் பகிர்கிறார்கள், எத்தனை பேர் நம்மை பாராட்டுகிறார்கள் என்று அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை எடுத்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பல சகோதரர்கள். அப்படி பார்க்கின்ற போதுதான் பதிந்த பதிவை யாரும் லைக் செய்யவில்லை என்றால் உடனே அதை விட்டும் நீக்கியும் விடுவார்கள். உண்மையிலேயே மார்க்க பிரச்சாரத்திற்காக பதிந்திருந்தால் நீக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது யாருக்கு எப்போ கொண்டு போய் சேர்க்கணுமோ அதை அல்லாஹ் பார்த்துக்குவான். இதில் உறுதியாக நம்ம இருக்கணும். மேலும் சிலர் தன்னை பாராட்ட வேண்டும் என்று முகநூல் போராளிகள் என்று தன்னை மெச்ச வேண்டும், தான் பதியும் மார்க்க பதிவின் மூலம் தனது அறிவை புகழ வேண்டும் என்பதற்காக சமூக வலைத்தளங்களில் உலா வரக்கூடிய நண்பர்களை ஏராளமாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படி அளவில்லாத நன்மையை பெற்றுத்தரும் தாவாவை, இந்த தாவா பணியை முகஸ்துதிக்காகவும் தன் முகம் வெளிப்பட வேண்டும் என்பதற்காகவும் மக்களுக்கு மத்தியில் பிரபலமாக வேண்டும் என்பதற்காகவும் யார் ஒருவர் முன்னெடுத்து செல்கிறாரோ அது அவருடைய மறுமை இலக்கை அடியோடு அழித்து ஒழித்துவிடும் என்பதில் கவனமாக செயல்பட வேண்டும். அடுத்து முகஸ்துதியின் முடிவுகள். இதை ரொம்ப கவனமாக நம்ம பார்க்கணும். இப்படி முகஸ்துதி என்பது பல காரணங்களில் நமக்கு மத்தியில் உலா வந்து கொண்டிருக்கிறது. இந்த புற்றுநோய்க்கு உள்ளத்தில் இடமளித்தால் நமது நல்லறங்களை அது அழித்து நாசமாக்கிவிடும், அறவே இல்லாமல் ஆக்கிவிடும். இந்த உலகில் யார் முகஸ்துதிக்காக நற்காரியங்கள் புரிந்தார்களோ அவர்களை இறைவன் மறுமை நாளில் அம்பலப்படுத்துவான், அடையாளப்படுத்துவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக கூறியிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு நாள் ஜுன்துப் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறாங்க, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் சென்றேன். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் விளம்பரத்திற்காக நற்காரியங்கள் புரிகிறாரோ அவர் பற்றி அல்லாஹ் மறுமையில் விளம்பரப்படுத்துவான், யார் முகஸ்துதிக்காக நற்செயல்கள் புரிகிறாரோ அவரை அல்லாஹ் மறுமையில் அம்பலப்படுத்துவான் என்று கூறியதை நான் கேட்டேன் என்று ஜுன்துப் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிற செய்தி புகாரில் 6499 ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. மேலும் உலகில் வணக்கசாலி, அறிவுஜீவி, கொடைவள்ளல் என்பது போன்ற புகழுக்கு ஆசைப்பட்டு யார் நற்காரியம் புரிந்தார்களோ அவர்கள் இந்த அற்ப புகழுக்கு ஆசைப்பட்டு தான் செய்தார்கள் என்று ஒட்டுமொத்த மக்களுக்கு முன்னிலையிலும் நம்முடைய இறைவன் மறுமையில் அம்பலப்படுத்தி விடுவான் என்பதை நாம் விளங்கி செயல்பட வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு இழிவு நிலை நம் யாருக்கும் வரக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக நம்ம செயல்பட வேண்டும். மேலும் மூமின்களுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய பாக்கியம் என்னவென்றால் மறுமை நாளில் இறைவனின் கரண்டைக்கால் திறக்கப்பட்டு நாம் அப்போது அவனுக்கு சஜிதா செய்வது தான். அப்போது முகஸ்துதிக்காக இந்த உலகத்தில் செயல்பட்டவர்களால் பணிய முடியாத நிலை உருவாகிவிடும். இதை பற்றி பல முறை சொல்லியிருக்கோம். இதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நம் இறைவன் காட்சி அளிப்பதற்காக திரையை அகற்றி தன் காலை வெளிப்படுத்தும் அந்த மறுமை நாளில் இறை நம்பிக்கையுள்ள ஒவ்வொரு ஆணும் இறை நம்பிக்கையுள்ள ஒவ்வொரு பெண்ணும் அவனுக்கு முன்னால் சிர வணக்கம், அதாவது சஜிதா செய்வார்கள். யார் முகஸ்துதிக்காக மக்களின் பாராட்டை பெறுவதற்காக இந்த உலகத்தில் தொழுது சஜிதா செய்து வந்தார்களோ அவர்கள் மட்டுமே எஞ்சியிருப்பார்கள். அப்போது அவர்கள் சஜிதா செய்ய முற்படுவார்கள், முயற்சி செய்வார்கள். ஆனால் அவர்களால் முடியாது. அவர்களுடைய முதுகு வளையாத மாதிரி அல்லாக்கிடும், ஒரு நட்டு வச்ச கட்டையை மாதிரி ஆகிடும் என்று அபூ சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறக்கூடிய செய்தி புகாரில் 4919 ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. மேலும் ஒருவன் எத்தகைய உயரிய நற்கூலியை புரிந்தாலும் சரி முகஸ்துதிக்காக அவன் செய்திருந்தால் நரகில் முகங்குப்புற அவன் தள்ளப்படுவான். அல்லாஹ்வின் பாதையில் உயிர் துறந்த தான் மறுமையில் முதலில் விசாரிக்கப்பட்டு தீர்ப்பு வழங்கப்படுவார். அவர் அல்லாஹ்வின் முன் கொண்டு வரப்படுவார். உலகத்தில் மறுமையில் விசாரணை செய்கிறது யாருன்னு முதலாவதாக விசாரணை யாரை செய்யப்படணும்னு கேட்டால் அல்லாஹ்வின் பாதையில் உயிர் திறந்த ஒரு தியாகி, அவர் அல்லாஹ் முன்னால் கொண்டு வரப்படுது.
அப்படிப்பட்ட அவரிடம் அல்லாஹ் அவருக்கு செய்த அருட்கொடைகளை பற்றி அறிவித்து காட்டுவான். அதை அவர் அறிந்து கொண்டதும் இந்த அருட்கொடைகளுக்கு பகரமாக நீ என்ன வணக்கம் செய்தாய் என்று அல்லாஹ் அவரிடம் கேட்க, அதற்கு அவர் நான் கொல்லப்படும் வரை உனக்காகவே போரிட்டு செய்தானேன் என்று கூறுவார். அப்போது அல்லாஹ் அவருக்கு பதில் சொல்கிறான், நீ பொய் சொல்கிறாய், நீ வீரன் என்று பாராட்ட வேண்டும் என்பதற்காகவே போரிட்டாய். நீ வீரன் என்று நீ கொல்லப்பட்டவுடன் அங்கே மக்களால் சொல்லப்பட்டு விட்டது என்று அல்லாஹ் கூறுவான். பிறகு அவர் தொடர்பாக உத்தரவிடப்பட்டு முகங்குப்புற இழுத்து செல்லப்பட்டு இறுதியில் அவர் நரகத்தில் தூக்கி வீசப்படுவார். அடுத்து தீர்ப்பு வழங்கப்படுபவர் இரண்டாவதா குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்பித்து கொடுத்த ஒரு அறிஞர் என்று சொல்லக்கூடியவர். இவர் அல்லாஹ்வின் முன்னிலையில் கொண்டு வரப்பட்டு அல்லாஹ் அவருக்கு தனது அருட்கொடைகளை அறிவித்து காட்டுவான். அவர் இந்த அருட்கொடைகளை அனைத்தையும் அறிந்து கொண்டதும் இந்த அருட்கொடைகளுக்கு பகரமாக நீ என்ன செய்தாய், என்ன அமல் செய்தாய் என்று அல்லாஹ் அவர்களிடம் கேட்குறான். அதற்கு அவர் சொல்கிறாரு, நான் கல்வியை கற்று அதை மற்றவர்களுக்கு கற்பித்தேன், அதை நான் உனக்காகத்தான் கற்றேன் கற்பித்தேன் என்று சொல்கிறார். அப்போ அல்லாஹ் பதில் சொல்கிறான், இல்லை இல்லை, நீ பொய் சொல்கிற. எனினும் நீ அறிஞன் என்று மக்களால் சொல்லப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் கல்வியை கற்றாய். காரி, அதாவது ஓதி தெரிந்தவராக கற்றுக்கொண்டாய் என்று சொல்லப்படுவது. நீ காரி என்று மக்களால், பெரிய அறிஞர், ஓதுனா அப்படி கிளியும் என்கிற அளவுக்கு மக்களால் பாராட்ட வேண்டும் என்று நீ ஓதினாய். அப்படி உலகில் உனக்காக சொல்லப்பட்டு விட்டதுப்பா, இங்கே உனக்கு ஒன்றுமே இல்லை என்று அல்லாஹ் கூறுவான். பிறகு அவர் தொடர்பாக உத்தரவிடப்பட்டு முகம் குப்புற இழுத்து செல்லப்பட்டு இறுதியில் நரகத்தில் வீசி எறியப்படுவார். அடுத்ததாக மூன்றாவதாக வசதிகளையும் பொருளாதார வசதி வாய்ப்புகள், இப்படி ஏராளமான நன்மைகளை, என்ன பணம் படைச்சவன்னு வச்சிங்களேன், நல்ல பெரிய பணக்காரர், பெரிய வசதியானவர், அப்படிப்பட்ட ஒரு வசதி வாய்ப்பை அல்லாஹ் யாருக்கு வழங்கினானோ அவரை கொண்டு வந்து நிறுத்தப்படும். மூணாவதா அவரிடம் அல்லாஹ் விசாரிப்பான். அவர் அல்லாஹ்வின் முன்னிலையில் கொண்டு வரப்பட்டு அவருக்கு அல்லாஹ் தன் அருட்கொடைகளை அறிவித்து காட்டுவான். அவர் அந்த அருட்கொடைகளை அறிந்ததும் அதை ஒப்புக்கொள்வார். ஆமாம், இவ்வளோலாம் நீ கொடுத்ததான். சரி, அதற்காக நீ அந்த அருட்கொடைகளுக்காக என்ன பரிகாரம் செய்தாய் என்று அல்லாஹ் கேட்குறான். அதற்கு அவர் சொல்கிறாரு, யா அல்லாஹ், நீ என்னென்ன வழிமுறைகளில் செலவழிக்க வேண்டும் என்று விரும்புகிறாயோ அந்த வழிமுறைகளை எல்லாம் உனக்காக நான் செலவழிக்காமல் இருந்ததே இல்லை, எல்லா வழிமுறைகளுக்கும் செலவழிச்சிருக்கிறான்னு சொல்கிறார். அதற்கு அல்லாஹ் பதில் சொல்கிறான், இல்லைப்பா, நீ போய் சொல்கிற. எதற்காக செஞ்ச தெரியுமா? நீ பெரிய கொடை வள்ளல் என்று மக்களால் சொல்லப்பட வேண்டும், பாராட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் தர்மம் செய்தாய். அவ்வாறு உலகத்திலே உனக்காக சொல்லப்பட்டு விட்டது என்று கூறிவிட்டு பிறகு இவர் தொடர்பாக உத்தரவிடப்பட்டு முகம் குப்புற இழுத்து செல்லப்பட்டு இறுதியில் நரகத்தில் தூக்கி எறியப்படுவார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த செய்தியை நான் செவியுற்றேன் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறக்கூடிய செய்தி முஸ்லீமில் 3865, 3537 ஆகிய ஹதீஸ்களில் தெளிவாக இருக்குது. ஆக ஷஹீத் என்பது இஸ்லாத்தில் மிக உயர்ந்த அந்தஸ்தில் சொல்லக்கூடிய ஒரு நற்காரியம். கடனை தவிர அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படும். மேலும் நேரடியாக சுவனத்திற்கு அழைத்து செல்லும் காரியம். மார்க்க கல்வி கற்பது சுவனத்தின் பாதையை லேசாக்கும் காரியம். தர்மங்கள் செய்வது நிலையான நன்மைகளை பெற்றுத்தரும் காரியம். இப்படி இஸ்லாத்தின் தலைசிறந்த 3 காரியங்களை இவர்கள் செய்திருந்தாலும் கூட இவர்களின் நோக்கம் முகஸ்துதிற்காக இருந்ததின் காரணத்தினால் அவர்கள் நரகத்தில் வீசி எறியப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, மூமின்களே, முஸ்லிம்களே, தெளிவாக உங்களுடைய உள்ளத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள். அது போன்ற ஒரு நிலை நம்மில் யாருக்கும் ஏற்பட்டுவிடக்கூடாது. அல்லாஹ் நம்மை அனைவரையும் காப்பாற்ற வேண்டும். எனவே மறுமையை லேசாக கொண்டு, மறுமையை அங்கே அடைய போகின்ற நன்மைகளை இலக்காக கொண்டு நம்முடைய செயல்பாடுகளும் நாம் இந்த உலகின் அற்ப புகழ்ச்சிக்காக செயல்பட்டு நமது நன்மைகளை இழந்து விடாமல் உல தூய்மையுடன் மட்டும் செயல்பட வேண்டும் என்பதில் உறுதி ஏற்க வேண்டும். குறிப்பாக நிர்வாகிகளாகவும் தாயிகளாகவும் இருப்பவர்கள்
இந்த விஷயத்தில் மிகவும் கவனத்துடன் செயல்பட வேண்டும். இதில் எல்லை மீறக்கூடியவர்கள் அவர்கள்தான். நீங்கள் அறிவீர்கள். அல்லாஹ் அவர்களை அது போன்ற குற்றத்திலிருந்து பாதுகாக்க நாம் அனைவரும் அவர்களுக்காக பிரார்த்திப்போம் இன்ஷா அல்லாஹ். நாம் நிர்வாகியாக இருந்து ஒரு பிரச்சனையை தீர்க்கும் போது நாம் தீர்த்த விஷயத்தை பார்த்து நம்மை புகழ்பவர் அல்லது தாயாக இருந்து பிரச்சாரம் செய்யும் போது நமது பிரச்சாரத்தின் திறனை பார்த்து புகழ்வார்கள். அப்போது சைத்தானின் தூண்டுதலுக்கு ஆளாகி நம்முடைய மறுமை வாழ்வை இழந்து விடாமல் அல்ஹம்துலில்லாஹ் என்ற தாரக மந்திரத்தை கொண்டு பணிவுடன் நாம் செயல்பட வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று அல்லாஹ்விடமே பிரார்த்தித்தவனாக இந்த காணொலியை நான் நிறைவு செய்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கவனமாக இந்த செய்திகளை உள்வாங்கி செயல்படுங்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் உள தூய்மையை உறுதியாக தருவதற்கு அல்லாஹ் அருள் புரிய அவனிடமே பிரார்த்திப்போம். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸாக்கல்லாஹ்.